ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லலித் 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப லேட் ஆகுதுக்கா, 1 ஹவர் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, எனக்கு வந்து லேட் ஆகுது, நான் சீக்கிரமாக தைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். ஒரு ப்ளவுஸை 30 நிமிஷத்தில் தைக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுமே இந்த வீடியோ இருக்க போகுது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சிக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நான் கையில் வந்து தச்சிட்டு இருக்க ப்ளவுஸை வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்குற ப்ளவுஸை வந்து நான் 20 நிமிஷத்தில் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஏன் அப்படின்னா முந்தின நாள் வந்து அவங்க ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது பால் குடம் எடுக்கிறதுக்காக அவங்க வீட்டில் எல்லாருக்கும் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி 4 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் 3 ப்ளவுஸ் தான் வேணும்னு சொன்னாங்க. ஒன்று வந்து கோயில் கொடைக்கு தான் வேணும்க்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தனால நானுமே வந்து அந்த 3 ப்ளவுஸ் மட்டும் தச்சு கொடுத்து விட்டேன். இந்த ஒரு ப்ளவுஸ் என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க ஊருக்கு குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாங்கக்கா, நான் இப்போவுமே ஊருக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணுறேன், அந்த ப்ளவுஸ் மட்டும் தைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து வெளியூர், நான் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால நம்ம ஊர் பக்கத்தில் வந்து ஒரு வேலையாக வந்திருக்காங்க. வர்ற வழியில் நான் வாங்கிக்கலாமாக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. திடீர்னு ஃபோன் பண்ணோன்னே நல்ல வேலைக்கு நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் இதில் என்ன வந்து எனக்கு ப்ளஸ் அப்படின்னா, இந்த ப்ளவுஸில் நான் வந்து அடித்து தான் திருப்ப போகிறேன், எனக்கு எம்மிங் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதே மாதிரி இது பார்டர் உள்ள ப்ளவுஸு, கைக்கும் பார்டர் தான். அதே மாதிரி பேக் சைடும் எனக்கு 2 இன்ச்சுக்கு மடிச்சுலாம் தைக்க வேண்டாக்கா, பார்டரே வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால இந்த 2 வேலையும் கிடையாது. ஆனால் 20 நிமிஷத்தை தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து எனக்கு கையில் எப்போவுமே வந்து எல்லா ப்ளவுஸ்லையுமே வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் அப்படி தான் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எத்தனை பேருக்கு வந்து கை ஜாயின் பண்ணுறதுக்கு சைடில் கிளாத் வைக்கிற மாதிரி தான் எனக்கு ப்ளவுஸ் வருதுக்கா அப்படிங்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு வழக்கமாயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு தைக்கிற மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து ரொம்ப ப்ளவுஸில் இதே மாதிரி தைக்கிறதுனால இது வந்து பழகிருச்சு. இப்போ அந்த பார்டர் வச்சு தைக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நமக்கு வந்து அடித்து திருப்ப போகிறோம், அவ்வளோதான். சுற்றி தையல் போட்டு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா கை ரெடி ஆயிரும். எப்பவுமே வந்து ஃபாஸ்ட்டாக தைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு செல்லில் வந்து ஒரு அலாரம் வச்சுக்கோங்க. இல்லை வந்து இதுக்கு அடுத்து இதுன்னு ஒரு ப்ராப்பர் வழியோட தைங்க. அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, வெட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன், மேல் டாப்பில் என்ன இருக்கோ அதை எடுத்து அப்படி தைப்பீங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ண வேண்டியது கை தான். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கையை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கனாலே பாதி வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா பட்டி, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு, அப்புறம் ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் வந்து ஜாயின் பண்ணுறது, அதுக்கப்புறம் கையை ஜாயின் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக ஒரே டைம், அதாவது எப்போ தைச்சாலும் இதே மெத்தடில் தைச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பீடு கிடைக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்று தைக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைம் ஆகும். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து கை ஒட்டு போடுற வேலைலாம் வந்து கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். அதனால் அதெல்லாம் முதலே பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேலை முடிஞ்சிடும். கை ரெடியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் எப்போவுமே வந்து கையை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடுவேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் தைக்கும் போது நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டோட தைப்போம். கொஞ்சம் நேரம் ஆக ஆக வந்து நமக்கு என்ன ஆகும்னா சீக்கிரம் முடியணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். அதனால ஃபஸ்ட்டு வந்து நான் கையை தான் எப்போவுமே ரெடி பண்ணுவேன். இதில் வந்து நான் பட்டி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையை ரெடி பண்ணுறேன். ஏன்னா கஸ்டமரும் வந்துடக்கூடாது, அவசரமாக தான் தைச்சிட்ருக்கேன். இந்த ப்ளவுஸில் என்னெல்லாம் ஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னா, அளவு ப்ளவுஸ் வந்து ஒரு ப்ராப்பர் மெஷர்மெண்ட்லேயே இல்லை. நீங்கள் அளவு ப்ளவுஸ் வந்து நான் கண்டிப்பாக காமிக்கிறேன், ஒரு ஷார்ட்ஸில் காமிக்கிறேன். ஏன்னா நான் யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதுமே சொல்லுங்கள். ஏன்னா அளவு ப்ளவுஸ் ஒரு ப்ராப்பராக இல்லை அப்படின்னாலே நமக்கு வந்து தைக்கிறதுக்கு நிறைய வந்து பிரச்சனை தான் இருக்கும். அவங்க அந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குன்னு வேறு சொன்னாங்க. எனக்கு அதான் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆம்கோல் கிட்ட வந்து வளைவாகவே இல்லை, ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நான் எப்படி கட் பண்ணுவேனோ அந்த மாதிரி கட் பண்ணி தான் தைச்சிருக்கேன். சில ப்ளவுஸ் வந்து அளவு ப்ளவுஸ் கொடுக்கும்போதே அந்த ப்ளவுஸை பார்த்தோன்னா நமக்கு தெரியும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இந்த ப்ளவுஸ் எனக்கு பார்த்ததுலேருந்து இது ஏதோ சொதப்பல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசித்தேன். ஆனால் அந்த அக்காட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, எனக்கு எப்படி கட்டிங் வருமோ அப்படிதாக்கா நான் கட் பண்ணி தைப்பேன் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். அந்த அக்கா உங்களுக்கு எப்படி வருமோ அப்படியே தைச்சிருங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நானுமே வந்து அதுக்கப்புறம் தான் தைக்க ஆரம்பித்தேன். இப்போ வந்து நான் மெயின் ஃபேப்ரிக்கும் நான் லைனிங்கையும் சேர்த்து நம்ம அடித்து முன்னாடி ஃபுல்லாக வந்து தச்சு எடுத்துட்டோம். ஃப்ரண்ட்டை வந்து தச்சு எடுத்துகிட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு பாதி வேலை வந்து முடிஞ்சது. எம்மிங் பண்ணும்போது தான் கொஞ்சம் வந்து பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அடித்து திருப்பும் போது என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, நெக்கு மட்டும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா அடித்து திருப்பினதுக்கப்புறம் நம்மளால் வந்து கம்மி பண்ண முடியாது, இல்லை ஜாஸ்தி பண்ணவும் முடியாது. அதனால் முதல்ல அதை வந்து கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி டாட் பிடிக்கும் போதும் ப்ளவுஸில் அவங்க டாட் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, டாட் என்ன மெஷர்மெண்ட்டில் இருக்கோ அதே மெஷர்மெண்ட் வைங்க. ஒரு சிலர் வந்து நான் எப்போவுமே வந்து 1.5 இன்ச்சு வந்து அகலம் வைப்பேன், 2.25 இன்ச்சு வந்து உயரம் வைப்பேன், அந்த மாதிரி தாக்க நான் சென்டர் டாட் பிடிப்பேன் அப்படின்னு சொன்னாலும், அளவு ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதே மாதிரி வச்சு பழகுங்க. நமக்கு வந்து சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அளவு ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட்டில் இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இப்போ வந்து 2யுமே ரெடி பண்ணியாச்சு.
ஃப்ரண்ட் ரெடி பண்ணோன்னா நம்ம பட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கனால ஃப்ரண்ட்டையும் பட்டியும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். இது ஜாயின் பண்ணும் போதுமே ஒரு தையலுக்கு 2 தையல் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக பிரியாது. அதனால் அவசரமாக தைக்கிறேன் அப்படிங்கிறனால கூட எக்ஸ்ட்ரா எல்லாத்தையுமே அளந்து தைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன சின்ன இடத்தையும் நம்ம அளந்து பார்த்துட்டு தைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். எந்த இடத்துல தப்பு வந்தாலும் நம்ம அதே இடத்துல சரி பண்ணிக்கலாம். அதனால தான் நான் எப்போவுமே அளந்து தைக்கிறது. நீங்களுமே வந்து எவ்வளோ அவசரமாக தைச்சாலும் கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு ஒவ்வொன்றா மெஷர் பண்ணி பார்த்துட்டு தைங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து கொக்கி வைக்கிறதுக்காக அந்த பகுதியை வந்து தையல் போட்டு எடுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வி வைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம். இப்போ வந்து நமக்கு கை ஏற்கனவே ரெடியாக இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டுமே ரெடி ஆகிட்டு. இப்போ பேக் சைடு நான் சொல்லிட்டேன் எம்மிங் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ வந்து லைனிங்கையும் மெயின் பீஸையும் நம்ம வந்து அடித்து திருப்பணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஷோல்டர் பிசர் தெரியாமல் அடிக்கணும். அப்புறம் கை ஜாயின் பண்ணுறது. இவ்வளோ தான் வந்து ப்ளவுஸில் இருக்குது. இந்த ப்ளவுஸ் தைக்கும் போது எனக்கு டைம் வந்து ரொம்ப இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. நானுமே கொஞ்சம் ஸ்பீடுமே மிஷினில் ஜாஸ்தி வச்சு தான் தைச்சேன். நான் வேற கஸ்டமர்கிட்ட வந்து வாங்க வந்துருங்க 1/2 மணி நேரத்தில் நான் தச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அதனால் இன்னுமே வந்து ஃபாஸ்ட்டாக தான் தைச்சேன். எப்பவும் தைக்கிறத விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் தைச்சேன். இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா இந்த மாதிரி ப்ளவுஸில் வந்து நான் கட் பண்ணி வச்சதுனால நான் தப்பிச்சேன். இல்லைனா கட் பண்ண ஒரு 10 நிமிஷம் எடுத்துருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தைக்கிறதும் போது கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும். இந்த மாதிரி உங்களுக்கு அவசரமாக ப்ளவுஸ் வந்திருக்கா? ஒரு சிலர் வந்து நாளைக்கு வேணும்னு கேட்பாங்க. ஆனால் இன்றைக்கே திடீர்னு எனக்கு ப்ளவுஸ் வேணும்னு கேட்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் வந்து அந்த ப்ளவுஸை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையுமே சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து இந்த மாதிரியும் ஒரு சில கஸ்டமர் வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து பேக் சைடு வந்து கழுத்தை சுற்றி வந்து அடித்து எடுத்துக்கிறேன். இதில் வந்து எனக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதையும் நான் பார்த்துட்டு நான் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழேயுமே தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே வந்து அடித்த உடனே நெக் அடித்த உடனே அளவு ப்ளவுஸை வச்சு மெஷர் பண்ணி பார்க்கணும். நான் அந்த பார்க்குறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நான் ஒவ்வொரு இடத்துலையுமே பார்ப்பேன் எவ்வளோ அவசரமாக தைச்சாலும். ஏன்னா எந்த இடத்துல தப்பு வரும் நமக்கு தெரியாது. அதனால் அளந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். அதனால் நான் அளந்து பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் ஷோல்டர் பிசுறு தெரியாமல் அடிக்கிறதுக்கு உள் பக்கமாக வச்சு நான் தையல் போட்டு எடுக்கிறேன். உங்களுக்கு வந்து நார்மலாக தான் தைக்க தெரியும் அப்படின்னா ஷோல்டரை வந்து நார்மலாக வச்சு தைங்க. எப்போவுமே வந்து ஸ்பீடாக தைக்கும் போது என்னன்னா தப்பாக தைச்சிடக்கூடாது. அதையும் கவனமாக பாருங்கள். ஃப்ரண்ட்டு பேக்காகவும் பேக்கு ஃப்ரண்ட்டாகவும் மாற்றிடக்கூடாது. அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அடித்து திருப்பும் போது நல்லா அர்க்காத் பண்ணி விட்டாதான் அந்த இடம் வந்து திரும்பி கொடுக்கும் நமக்கு வளைவுலாம். அதனால் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் நெக்கை சுற்றி ஓரத்தில் வந்து தையல் போட்டு அதுக்கப்புறம் சுற்றி வந்து ப்ளவுஸ் பேக் சைடு ஃபுல்லாக வந்து நான் தையல் போட்டு எடுக்கிறேன். இதில் வந்து எனக்கு பின்னாடி மடிச்சடிக்கிற வேண்டிய வேலை கிடையாது. இப்போ நம்ம கையில் வந்து கையும் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை முடிச்சுட்டு கைக்கு வந்து மெஷர்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கையை ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலே ப்ளவுஸ் முடிஞ்சுது. அதனால் எனக்கு ப்ளவுஸ் டைம் ஆகுதுக்கா, ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து சீக்கிரமாக முடியும். ஒரு சிலர் வந்து என்கிட்ட என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அக்கா நிறைய பேர் வந்து எம்மிங் தான் கேட்குறாங்க அப்படின்னா, கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம பண்ணி தான் கொடுக்கணும். என்கிட்ட வந்து ஒரு சில கஸ்டமர் வந்து எம்மிங் கேட்பாங்க. அவங்களுக்கு நான் எம்மிங் தான் பண்ணி கொடுப்பேன். எந்த காரணத்தை கொண்டு நான் மாற்ற மாட்டேன். நீங்களுமே வந்து கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தக்கன மாறிக்கோங்க. எனக்குமே வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் வந்து எம்மிங் பண்ணி தான் கொடுத்துட்ருந்தேன். நான் இப்போ தான் வந்து நிறைய பேர் அடித்து திருப்புங்கக்கா, திருப்பி தந்துருங்க, எனக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால நான் வந்து அடித்து திருப்பி கொடுக்கேன். உங்களுக்கு வந்து உங்கள் கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நீங்கள் வந்து தைச்சிக்கோங்க. அமௌண்ட்டுமே வந்து நீங்கள் இப்படி அவசரமாக தைக்கும்போது எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து நம்ம இன்னொரு வேலையை வச்சுட்டு தான் நம்ம இந்த வேலையை பண்ணுவோம். அதனால் அவங்களுக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். ஒரு 20 ருபீஸாவது எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கும் புரியும். ஏன்னா திடீர்னு வந்து எனக்கு அவசரமாக வேணும்னு கேட்கும்போது அவங்க தச்சு கொடுக்குறாங்களே, ஒரு 20 ரூபா கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் யோசிப்பாங்க. கேட்டு வாங்குறதுல எந்த தப்புமே கிடையாது. அதே மாதிரி ப்ளவுஸ் வந்து தச்சு முடிச்சதுக்கப்புறமே வந்து எல்லா இடமுமே இன்னொரு தடவை, ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து செக் பண்ணி தான் ப்ளவுஸை கையில் கஸ்டமர்கிட்ட கொடுக்கணும். ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடியே வந்து செக் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல தப்பு வருதுன்னு பார்த்துட்டு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை கஸ்டமர் வந்து வீட்டில் வந்தாக்க வாங்குவாங்க, போட்டு பார்க்கலாம், அப்படி உங்கள் வீட்டில் வசதி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக போட்டு பார்த்துட்டு அவங்கள அங்கேயே வந்து கரெக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி அவசரமாக தைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சேரலை, இல்லை லூஸாக இருக்குது, இல்லை டைட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா நமக்குமே பயம் வந்துடும். அதனால நீங்கள் வந்து உள்ளேயே வந்து வீட்டில் வச்சே போட்டு பார்த்துட்டு அதில் ஆல்ட்ரு இருக்குது அப்படின்னா அங்கேயே பண்ணி கொடுத்துருங்க. அப்போ நம்மளும் திருப்தியாக இருக்கலாம். கஸ்டமருமே வந்து ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்காக போடுறவங்க
போடுறதுனால அவங்களுக்குமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். எப்போவுமே வந்து நான் கஸ்டமருக்கு சொல்கிறதே அதுதான். நீங்கள் வந்து கோயில் ஃபங்க்ஷனு இல்லை எந்த ஃபங்க்ஷனுக்கு போட்டதா இருந்தாலும் நான் ப்ளவுஸ் கொடுத்த உடனே நீங்கள் போட்டு பார்த்துருங்கக்கா, போட்டு பார்த்துட்டு ஏதாவது ஆல்ட்ரு இருந்தால் கொண்டு வந்து மாற்றிக்கோங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, அப்படி தான் நான் சொல்லுவேன். இல்லை கொஞ்சம் தூரமாக இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் போட்டு பார்த்துட்டு சொல்லிடுவேன். இன்னும் ஒரு சில கஸ்டமர் வந்து என்கிட்ட மிஷின் வச்சுருக்காங்கக்கா, அதனால் லூஸாக இருந்தால் நான் டைட் பண்ணிக்கிறேன், இல்லைனா பிரிச்சுக்கிறேன் டைட்டாக இருந்தால் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி கஸ்டமரும் இருக்காங்க. ஸோ நம்ம தான் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து புரிய வைக்கணும். ஏன்னா எல்லா ப்ளவுஸும் வந்து ஒரே மாதிரி இருக்காது. இப்போ அளவு ப்ளவுஸ் கொடுத்த ப்ளவுஸ் வந்து நமக்கு வந்து நல்லா இழுத்து கொடுக்கும். ஒரு சில ப்ளவுஸ் வந்து இழுத்து கொடுக்காது. அதனால் கிளாத்தை பொறுத்து தான் நம்ம தையல் வந்து டைட் ஆகிறதுக்கும் லூஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் வந்து கரெக்டாக தானக்கா கொடுத்தேன், நீங்கள் ஏன்க்கா இப்படி லூஸாக தைச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க கொடுத்த ப்ளவுஸுக்கும் அளவு கொடுத்ததுக்கும் நம்ம கையில் கொடுத்த ப்ளவுஸும் எக்ஸ்பெண்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். லூஸாக இருக்குது டைட்டாக இருக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து நான் நிறைய ப்ளவுஸில் வந்து பார்த்துருக்கேன். அது என்ன பண்ணணும் என்ன அவங்களுக்கே வந்து புரியும். சில கஸ்டமர் வந்து சொல்லிடுவாங்க, அக்கா அந்த கிளாத் வந்து கொஞ்சம் இழுவை கொடுக்கல, அதனால் நான் பிரிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்களுமே வந்து கஸ்டமர்கிட்ட அப்படி சொல்லி பழகுங்க. இந்த ப்ளவுஸ் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. இப்போ வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கிட்டேன். எனக்கு லைட்டாக வந்து லூஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. நான் தையல் போட்டு எடுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ப்ராப்பராக நூல் எல்லாமே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து ப்ளவுஸில் எந்த தப்பு வராமல் கரெக்டாக வந்து தைச்சி கொடுக்க முடியும். அதனால் எனக்கு வந்து தைச்சி கொடுக்க முடியல அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு நீங்கள் வந்து ஒன்று தைக்கும்போது கரெக்டாக ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அவங்க வீட்டில் போய் கஸ்டமர் எந்த டவுட்டும் சொல்ல மாட்டாங்க. நான் எல்லாமே வந்து எவ்வளோ அவசரமாக தைச்சாலும் நான் உட்காந்து நிதானமாக நான் அதை வந்து கரெக்டாக பார்த்துட்டு தான் கொடுப்பேன். இந்த நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களாலே முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.